ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எது ரிலேட்டடாக அப்படின்னா, நம்ம விஜயும் வெண்ணிலாவும் வந்து ஒரு ட்ராக் பேசிகிட்டு இருப்பாங்களே அவுட் ஹவுஸ் பக்கத்தில் நின்றுட்டு நம்ம விஜய் கிட்ட வெண்ணிலா வந்து கேட்பாங்க. ஸோ வந்து நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் வந்து தாராளமாக இங்கேருந்து ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் கேட்பாங்க. நீ இங்கேருந்து கூட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து எல்லார் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும், ஏன் விஜய்க்கு அந்த டைலாக் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் சிஸ்டர், பாட்டி சொன்னது கரெக்டு தான், கண்டிப்பாக வெண்ணிலா வந்து வெளில அனுப்பணும். பட் ஏன் விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, விஜய் வந்து வெண்ணிலா இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன் மோர் திங், விஜய்க்கு தெரியும் வெண்ணிலா அங்கே ஸ்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக காவேரி வந்து அவர் கூட வாழ மாட்டாங்க. ஆனால் காவேரி சொன்னால் அது தானே. ஸோ வெண்ணிலா வந்து இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் எப்படி சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிறதானே வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கான இருந்த ஒரு இது. ஸோ வந்து அவங்க அதனால் ஸ்டார்ட்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி தானே விஜயுமே பண்ணிட்டு இருந்தார். பட் அதை எதையுமே யோசிக்காமல், அந்த பாயிண்ட்டில் எதுவுமே யோசிக்காமல் இங்கேருந்து இருந்து கூட வேலைக்கு போகலான்னு எப்படியும் விஜய் அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணாங்களா, இல்லை இந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ்க்கு பின்னாடி ஏதாச்சும் வந்து ஒரு ரீசன் இருக்குமா, ஏதாச்சும் டீம் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்குமே அந்த டவுட் இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லாரோட மனநிலையை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ எப்படி வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் ட்ராக் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு புரியாத இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. மேபி இன்னைக்கு ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா அது நம்மளால கெஸ் பண்ண முடியும். மேபி ஒரு கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும். வெளில நெகட்டிவாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை விட, ஸோ விஜய் வந்து அவருக்கு விஜய் அக்செப்ட் பண்ணல வெண்ணிலாவா, அதனால அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பட் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்ணிலா மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லைங்க, விஜய் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதை தான் வந்து விஜயமே சொல்வார். நான் இங்கே இருக்கலாமான்னு கேட்கும்போது எப்படி விஜய் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது, ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது வெண்ணிலா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும். பட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. நீங்கள் இங்கே இருக்கலாம்னு சொல்லும்போது எப்படி அந்த வார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. சிபில் ஜே ஐடியிலேருந்து இந்த சிஸ்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தெரில, நமக்கான கிளாரிஃபிகேஷன் ஒரு ப்ரொமோ வந்தால் ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த தங்கேஸ்வர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் எல்லாருக்குமே அது ஒரு மனசில் அந்த வருத்தம் இருக்குங்க. விஜய் எப்படி வெண்ணிலா கிட்ட அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே. அதை அவங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இன்னும் வந்து விஜய் வந்து ஸ்டில் வெண்ணிலாவை லவ் பண்ணுறாரா, காவலியை லவ் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டர் தங்கேஸ்வர் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த கேள்விக்கு கேட்ட உடனே நம்ம விஜய் சொல்வார், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி விஜய் வந்து பேசியிருப்பாங்களே, அவங்க பேரண்ட்ஸ் பற்றி வெண்ணிலா கிட்ட பேசியிருப்பாங்க. அதுவுமே அவங்களுக்கு வந்து வருத்தத்தை கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வீணா எப்பவுமே அதுங்க காதான். விஜய்க்கு காவேரி, காவேரிக்கு விஜய், இதுதான் வந்து ஒரு பாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஏன் வந்து விஜய் அவ்வளோ ஓப்பன் அப் ஆனார் அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே பேரண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து விஜய்க்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து அவங்க அம்மா அப்பா இல்லை, அந்த கவலை வந்து இப்போயுமே அவங்களுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா போனதுக்கு இவரும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லி தானே அவருக்குள்ள தாட் இருந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த அவங்கள லவ் பண்ணதுனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள அந்த ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த அந்த வீடு என்ன ஃபீல் பண்ணும்போது, ஸோ நமக்கு முன்னாடி யார் ஃபீல் பண்ணாலுமே அந்த இடத்துல லவ்வர்னு கூட இல்லைங்க, அந்த இடத்துல நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாத ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாலுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி என்னை விட உங்களோட ப்ராப்ளம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஆறுதல் தான் விஜய் சொன்னாரே தவிர மற்றபடி அவங்க 2 பேருக்குள்ள வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அப்படி தான், என்னோட பார்வை அப்படி தான் இருந்துச்சு. மேபி என்னோட தாட் அப்படி இருந்துச்சு. ஸோ நார்மலாக ஆறுதல் சொன்ன மாதிரி தான் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். அது வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து அவர் அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை அது சொன்னதுக்கான காரணம் காவேரி, அவங்க 2 பேரும் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத நான் அதில் நினைவுபடுத்துகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக விஜய்க்கு காவேரி, காவேரிக்கு விஜய் தான். நடுவில் வெண்ணிலாலாம் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன், விஜய் சொன்ன அந்த ஒரு பதில் எல்லாருக்குமே அது அதிர்ச்சியாகவும் ஷாக்கிங்காகவும் வந்து இருந்துச்சு. அன்னைக்கு வெண்ணிலா காவேரி கிட்ட காவேரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, இனிமேல் விஜய் காவேரி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி விஜய் காவேரி வெண்ணிலா கிட்ட பேசும்போதும், காவேரி வெண்ணிலா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் முரண்பாடுகளாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தெரில, பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.